ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துடலாம். மாசி அடை. ஒரு கப் ரவையில் உப்பு ஒரு முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை அதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையை அதில் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காய் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன், அதில் ஒரு பீஸ் போட்டுக்கிட்டேன். அரை ஸ்பூன் கறி மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் தூள் பண்ண மாசி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட ஒரு கப் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட எக்ஸஸாக கறி இருந்துச்சுன்னா அதில் ஆட் பண்ணால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஆணம் குழம்பு வேணும்னு அவசியம் இல்லை, சும்மாவே சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அதை நல்லா முருகலாக சுட்டு எடுத்து சாப்பிட்டா மாசி அடை செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஈஸியாகவும் இருக்கும். ஸ்கூலுக்கெலாம் காலையில் டக்குன்னு செய்கிறதுக்கு டீ போட்டுட்டு இருக்கிற டைமில் இதை ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்தில் சுட்டு பிள்ளைங்களுக்கு சீக்கிரத்தில் கொடுத்துடலாம். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுவையான மாசி அடை ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.